ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். ஆளும் கட்சிக்குள் மோதல்கள் அதிகரித்து வருகின்றன. நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆளும் பங்காளி கட்சிகளுக்குள் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதால் இந்த மோதல் நிலை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஐநா குழுவினர் உட்பட எவரும் எம்மை விசாரிக்க அனுமதியும் அடித்து கூறுகிறார் ஜனாதிபதியின் சட்ட ஆலோசகர் மொஹான் பீரிஸ். வணக்கம் நேயர்களே, இன்று ஜூன் மாதம் 4ஆம் திகதி திங்கட்கிழமை விசாக பௌர்ணமி தினம். இன்றைய தினம் வெளிவந்துள்ள வீரகேசரி நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். சுயாதீன ஆணைக்குழுக்களை அமைத்து வடமாகாண சபை தேர்தலை நடத்துங்கள், அரசிடம் ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை. வடபகுதி மக்களுக்கு ஜனநாயகம் இல்லை எனவும் விசனம் என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி என்று வெளிவந்துள்ளது. சுயாதீன ஆணைக்குழுக்களை அமைத்து வடமாகாண சபை தேர்தலை அரசாங்கம் நடத்த வேண்டும். அத்துடன் வடமாகாண ஆளுநராக சிவிலியன் ஒருவரை நியமித்து அப்பகுதி மக்களுக்கு ஜனநாயகத்தை வழங்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜால ஜெயவர்தன கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற எதிர்கட்சிகளின் எதிர்ப்பு எனும் கூட்டு எதிர்கட்சிகளின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே டாக்டர் ஜால ஜெயவர்தன எம்பி இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் தமது அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக மீண்டும் மாகாண சபை தேர்தலை நடத்த திட்டமிட்டுள்ளது. கிழக்கு வடமத்திய மாகாண சபைகளை கலைத்து தேர்தல்கள் நடத்தப்பட உள்ளன. இவ்வாறு கட்டம் கட்டமாக தேர்தல்களை நடத்துவது ஜனநாயக விரோதமான செயலாகும். யுத்தம் முடிந்து 3 வருடங்கள் கழிந்து விட்டன. ஆனால் இன்னமும் வடபகுதி மக்களுக்கு ஜனநாயகம் வழங்கப்படவில்லை. அங்கு சிவில் நிர்வாகம் ஏற்படுத்தப்படவில்லை. இன்று கிழக்கிற்கோ வடமத்திய மாகாணத்திற்கோ தேர்தல்கள் அவசரமாக தேவைப்படவில்லை. அந்த மாகாண சபைகளின் ஆட்சி காலம் 2013 வரை உள்ளது. எனவே கலைத்துவிட்டு தேர்தலை நடத்துவது அனாவசியமான கோடிக்கணக்கான பணத்தை வீண் விரயமாக்கும் செயலாகும். இன்று அவசரமாக வடமாகாண சபை தேர்தலே அவசியமாகும். ஏனென்றால் இன்னமும் அம்மக்களுக்கு சிவில் நிர்வாகம் வழங்கப்படவில்லை. எனவே அரசாங்கம் உடனடியாக வடமாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என டாக்டர் ஜால ஜெயவர்தன எம்பி கோரிக்கை விடுத்ததாக வீரகேசரியின் என்ற பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. மஞ்சள் கடவையை கடப்பதற்கு முயன்ற மாணவன் பரிதாபகரமாக பலி, வாகனம் மோதியதனால் விபரீதம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. மட்டக்களப்பு கொமாந்துறை வாகன விபத்தில் செங்கலடி மத்திய கல்லூரியில் கல்வி பயிலும் உயர்தர வகுப்பு மாணவன் பலியாகியுள்ளார். ஏராவூர் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கொமாந்துறை பிரதான வீதியில் மஞ்சள் கடவையை கடக்க முற்பட்ட மாணவன் ஒருவன் மீது நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான வாகனம் மோதியதால் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்ற இந்த விபத்தில் தேவநாயகம் சியாம் பவன் என்ற 16 வயது மாணவனை உயிரிழந்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. ஏனைய நாடுகளின் உரிமைகளை பறிக்கும் செயலில் பலமிக்க நாடுகள். தாய்லாந்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. உலகில் சில நாடுகளும் குழுக்களும் அடுத்தவரின் உரிமைகளை பறித்து தமது முத்திரைகளை பதித்துக் கொள்ள முயற்சித்து வருகின்றன என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஐநாவின் வெசாக் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். அங்கு மேலும் உரையாற்றிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வல்லரசு, பிராந்திய வல்லரசு, பொருளாதார வல்லரசு என்பன போன்ற தமக்கு கொடுக்கப்பட்ட முத்திரைகளின் அடிப்படையில் மற்றவர்களுக்கு போதனை செய்ய சில நாடுகளும் குழுக்களும் முயற்சி செய்கின்றன. ஒரு நபரின் அல்லது குழுவின் அல்லது சமூகத்தின் மேன்மை நிலை என்பது தெய்வீக உரிமையினாலோ அல்லது பிறப்பின் மேன்மையினாலோ ஏற்படுவதல்ல. அது அவர்களின் நடவடிக்கையினாலே ஏற்படுகிறது. ஒரு குழு நடந்து கொள்ளும் முறையானது அக்குழு உயர்ந்த முத்திரைக்கா அல்லது தாழ்ந்த முத்திரைக்கா தகுதியானது என்பதை தீர்மானிக்கும். சில நாடுகளும் குழுக்களும் தமது குத்தப்பட்ட வல்லரசு, பிராந்திய வல்லரசு, பொருளாதார வல்லரசு என்பன போன்ற முத்திரைகளின் அடிப்படையில் இணையவர்களுக்கு போதனை செய்வதற்கு முயற்சி செய்து வருகின்றன. இந்த நாடுகள் அவற்றின் நடத்தை அடிப்படையிலேயே மதிக்கப்பட்டு மற்றொரு நாட்டை விட அது மேலானதா இல்லையா என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. காணிகளை இழந்த வடக்கு கிழக்கு மக்கள் தமது காணிகளுக்கு உரிமை கோர புதிய சட்டம் விரைவில் வரும் என்கிறார் நீதி அமைச்சர் ஹக்கீம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இடம்பெயர்ந்த மற்றும்
மற்றும் போரினால் காணிகளை இழந்த வடக்கு கிழக்கை சேர்ந்தவர்கள் தமது காணிகளுக்கு உரிமை கோர புதிய சட்டம் ஒன்று நடைமுறைக்கு வர உள்ளதாக நீதி அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். இதன்படி எவ்வித பிரச்சனைகளும் இன்றி சுமார் 10 வருடங்களாக வேறு ஒருவரின் காணியில் குடியிருப்போருக்கு அந்த காணியை உரிமை கோர முடியாது என்ற சரத்து நீக்கப்படும். 30 வருட போர் காரணமாக வடக்கு கிழக்கில் இடம்பெயர்ந்தவர்களின் காணிகளில் மாற்றார் குடியேறியுள்ளனர். இதன்படி வீடுகள் காணிகள் என்பவற்றையும் அவர்கள் தமது உரிமையாக்கியுள்ளனர். இதனை நீக்கி போரினால் இடம்பெயர்ந்தவர்கள் பலாத்காரமாக வெளியேற்றப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் புதிய சட்டம் இருக்கும் என்றும் நீதி அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமுல்படுத்துமாறு சமசமாஜ கட்சி யோசனை. சர்வதேச அழுத்தங்களை தவிர்க்கலாம் அமைச்சர் திஸ்ஸ விதாரணை என்ற தலைப்பில் என்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. கற்றறிந்த பாடங்களும் நல்லிணக்கம் தொடர்பான ஆணைக்குழுவின் பரிந்துரைகளில் அமுல்படுத்தக்கூடியவற்றை விரைவாக அமுல்படுத்துமாறு அரசாங்கத்திற்கு யோசனை வழங்கியுள்ளோம். சர்வதேச சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காகவன்றி உள்நாட்டு மக்களின் நலன் கருதி இதனை முன்னெடுக்க வேண்டும் என்றும் முன்னாள் சர்வ கட்சி பிரதிநிதிகள் குழுவின் தலைவரும் அமைச்சருமான பேராசிரியர் திஸ்ஸ விதாரணை தெரிவித்தார். நல்லிணக்க ஆணைக்குழுவின் யோசனைகளை அமுல்படுத்துவது குறித்து ஆளும் கூட்டணியின் பங்காளி கட்சிகளின் யோசனைகளை வழங்குமாறு அண்மையில் கோரப்பட்டிருந்தது. அது தொடர்பில் அமைச்சர் திஸ்ஸ விதாரணவின் கட்சியான லங்கா சமசமாஜ கட்சியின் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள யோசனையில் இந்த விடயம் முன்வைக்கப்பட்டதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்தால் சர்வதேச தலையீடு அழுத்தம் வராது, திட்டத்தை சமர்ப்பிப்போம் என்கிறது ஜேவிபி என்ற தலைப்பில் என்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தேசிய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் நோக்கில் நாட்டில் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் மற்றும் அதன் விவரங்கள் அடங்கிய யோசனை திட்ட தொகுதி ஒன்றை சில தினங்களில் அரசாங்கத்திடம் மக்கள் விடுதலை முன்னணி சமர்ப்பிக்க உள்ளது. அத்துடன் தேவைப்படின் நாடாளுமன்ற தெரிவுக்குழுக்கும் அதனை சமர்ப்பிப்பதாக அந்த கட்சியின் பிரசார செயலாளரும் எம்பியுமான விஜித ஹேரா தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அடுத்ததாக நாம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் டெய்லி மிரர் பத்திரிகை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி ஸ்டேபிளைஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் எம்ஆர் டெல்ஸ் கவர்மெண்ட் என்ற பிரதான தலைப்புடன் டெய்லி மிரர் வெளிவந்துள்ளது. நாணய மாற்று விகிதத்தில் ஸ்திரத்தன்மையை பேணுமாறு ஜனாதிபதி அரசாங்கத்திற்கு தெரிவித்துள்ளதாக அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாணய மாற்று விகிதத்தின் போது அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கையின் பெறுமதியை ஸ்திரத்தன்மையுடன் பேணுமாறு அமைச்சரவைக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவுரை வழங்கியுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 114 ரூபாவாக இருந்த அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதி தற்போது 132 ரூபாவாக அதிகரித்துள்ளது. எவ்வாறாயினும் 125 ரூபாவாக டாலரிற்கான பெறுமதியை பேணுவதாக மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் உட்பட அரசாங்கம் அண்மை காலமாக கூறி வந்த நிலையில் நேற்று முன்தினம் 132 ரூபாவாக ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்துள்ளது. இந்த நிலையிலேயே ரூபாவின் பெறுமதியை பேணுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீண்டும் அரசாங்கத்தை கோரியுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர யுஎஸ் வாண்ட் டு டேக் ஓவர் எஸ்எல் விமல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இலங்கை கைப்பற்ற அமெரிக்கா முயற்சிக்கின்றது அமைச்சர் விமல் வீரவங்ச என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொள்கிறது. இந்த இலக்கை அடைவதற்காக பிரிவினைவாதிகளுடன் அமெரிக்கா சேர்ந்திருக்கிறது என்று உடைப்புத்துறை மற்றும் பொது வசதிகள் அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். இலங்கையின் பூகோள அமைவிடமும் அதன் இயற்கை வளங்களும் அமெரிக்க நலன்களுக்கு முக்கியமானவையாகியுள்ளன. இதனால் நாட்டை சீர்குலைக்க முனையும் பிரிவினைவாத அமைப்புகளுடன் அமெரிக்கா சார்ந்து கொண்டு நாட்டை கைப்பற்ற முயற்சிக்கின்றது என்றும் அமைச்சர் விமல் வீரவங்ச குறிப்பிட்டுள்ளார். சிலாபம் மாரவிலவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அமைச்சர் விமல் வீரவங்ச இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஆப்போசிஷன் வாண்ட்ஸ் போல் இன் நார்த் ஃபர்ஸ்ட் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. வடமாகாணத்தில் முதலில் தேர்தலை நடத்த எதிர்க்கட்சி கோருகிறது என்ற தலைப்புடன் அந்த செய்தி வெளியாகியுள்ளது. இந்த செய்தி நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜால ஜெயவர்தன தெரிவித்த கருத்தை அவ்வாறு வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி பொலிசியக்க ரந்தவீம பய 24කට බස්සයි පනත ළඟදීම පාර්ලිමේන්තුවට என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை லங்காதீப வெளியிட்டுள்ளது. போலீஸ் நிலையத்தில் ஒருவர் தடுத்து வைக்கப்படும் நேரம் 24 மணி நேரமாக குறைக்கப்படுகிறது. விரைவில் திருத்தம் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரப்பட உள்ளதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தி வெளியாகியுள்ளது. அதனை தவிர கொழும்பு மார்க்க பாதக துலஹக்கின் ஹமுதாவ இவத்தை ராஜகாரிய போலீசியட்ட என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. கொழும்பு நகரில் இருந்த 12 சோதனை சாவடிகளில் இருந்து இராணுவத்தினர் அகற்றப்பட்டு அங்கு போலீசார் கடமைக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த
தலைப்புச் செய்தி வெளியாகியுள்ளது. அத்துடன் இன்று விசாக பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஆங்காங்கே சமய அனுஷ்டானங்கள் நடைபெற்று வருகின்றன. இது குறித்த செய்திகளையும் லங்காதீப அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி ஊழல் அமைச்சர்களை நீக்க வேண்டும் என்ற பிரதான தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங் நேர்மையானவராக இருக்கலாம், ஆனால் தமது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் ஊழல் கரை படிந்த அமைச்சர்களை அவர் நீக்க வேண்டும் என்று யோகா குரு பாபா ராம்தேவ் வலியுறுத்தியுள்ளார். ஊழலுக்கு எதிராகவும் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் கருப்பு பணத்தை மீட்க கோரியும் தில்லி ஜந்தர் மந்தரில் சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரேவும் ராம்தேவும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். ஹசாரே குழுவைச் சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி, மணிஷ் சிசோடியா உள்ளிட்டோரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். இந்த போராட்டத்தில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சுமார் 5000 முதல் 6000 பேர் வரை கலந்து கொண்டனர். நாட்டை காப்பாற்றுங்கள், கருப்பு பணத்தை மீட்டு வாருங்கள் என்பன போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளையும் அவர்கள் வைத்திருந்தனர். உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குவதற்கு முன்னதாக பேசிய பாபா ராம்தேவ், வரும் ஆகஸ்ட் மாதத்தில் கருப்பு பணத்தை மீட்க கோரி அரசுக்கு எதிராக உச்சகட்டமான போராட்டம் தொடங்கும் என எச்சரித்தார். சட்டவிரோத சுரங்கங்கள் தொடர்பாக பிரதமர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் மிகவும் நேர்மையானவர் என்பது நமக்கு தெரியும், ஆனால் தனது அமைச்சரவையில் இருக்கும் ஊழல் கரை படிந்த அமைச்சர்களை அவர் நீக்க வேண்டும், ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என யோகா குரு பாபா ராம்தேவ் வலியுறுத்தியுள்ளதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் முதல்வர் ஜெயலலிதா இன்று தில்லி பயணம் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளிவந்துள்ளது. மத்திய திட்ட குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று திங்கட்கிழமை தில்லிக்கு செல்கிறார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தில்லி செல்லும் முதல்வர் ஜெயலலிதா திட்டக்குழு துணைத் தலைவர் மட்டே சிங் அலுவாலியை சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்பின் போது 12வது 5ஆண்டு திட்டத்தின் கீழ் 2012-13 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு குறித்து அவர் பேச்சு நடத்துவார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையும் பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தியும் 2 மாதங்களில் ஊழலை குறைக்க கெடு, அரசுக்கு ஹசாரே ராம்தேவ் கூட்டாக குரல் என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி குறித்து நாம் ஏற்கனவே தினமணி பத்திரிகையில் பார்த்திருந்ததால் இத்துடன் ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.